ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய இந்த பதிவை கேட்க வந்த உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயம் நடக்க போகுது. நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலேயே உன்னுடைய எல்லா கவலைகளும் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் செல்லமே. அன்புக்கும் இந்த வராகி அம்மாவுக்கும் அடிபணிஞ்சு போகணும்னு நினைக்கிற ஓ மனசில் எந்த கஷ்டமோ கவலைகளும் தங்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நான் உன்னை கைவிட போகிறதில்ல. நீ கலங்கி போகவும் வேணாம். நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையோடு இரு. ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்கிறத விட வேலை செய்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டா அதுதானே அவர்கள் உழைச்சி முன்னேறதுக்கான வழியை காட்டும். அதுதானே அவங்க வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கான துணையாக இருக்கும். காரணம் இல்லாமல் நீ எல்லார் மீதும் அளவு கடந்த அன்பு வச்சு நம்பிக்கை வச்சு ஏமாந்து போகாத. எல்லாரிடமும் உண்மையாக இருப்பதுதான் நீ செய்யக்கூடிய தவறு. ஏன்னா எல்லாரும் உன்னை போல நல்லவங்க நினச்சிக்கிட்டு எல்லாருக்கும் நீ உண்மையாக இருந்தாலும் யாருமே உன்னை அப்படி நினைக்கிறதில்லங்கிறத நீ எப்போது புரிஞ்சுக்க போகிற என் செல்லமே. ஒரு கட்டத்தில் நீ கடந்து வந்த காலங்களையெல்லாம் திரும்பி பார்த்தீனா எல்லாருமே அவங்க தேவைக்கு தான் உன்னை உபயோகப்படுத்தி இருக்காங்க. யாருமே உனக்காக எதுவும் செய்யலைன்றது உனக்கு நிச்சயமாக புரிய வரும். இந்த வராகி அம்மாவை விட உன் மேலே அன்பும் பாசமும் இரக்கமும் இருக்கிறவங்க இந்த பூமியில் யாருமே இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. என்னை விட உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களும் யாருமே இல்லை. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நீ மனம் நொந்து போயிருக்கிற அந்த விஷயத்துல தான் உனக்கான எல்லாத்தையும் நல்லா செஞ்சு கொடுக்கறதுக்காக நல்லா சொல்லி கொடுக்கறதுக்காகவும் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லா சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு நீ கட்டாயம் கற்று வச்சிருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் யார் எப்போ எப்படி மாறுவாங்க எப்படி ஏமாத்துவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏற விட்டுட்டு ஏனியை எடுக்கிற கூட்டமும் உன்னை சுற்றி எப்போதுமே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை எல்லா சூழ்நிலைகளிலும் கவனமாக கையாள கற்றுக்கோ. மனிதர்கள் எப்போதுமே விசித்திரமானவங்களாக தான் இருக்கீங்க. ஏன்னா கையேந்தி என்கிட்ட கேட்கும்போது அம்மா வராகி தாயே அதை செய் இதை செய் எனக்கு கொடுன்னு கேட்குற நீங்கள் தான் அடுத்தவருக்கு கெட்டது செய்யும் போதும் நான் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு தண்டனை தருவேங்கிறத மறந்து போயிடுறீங்க இல்லையா? உன் வாழ்க்கையில் எந்த நிமிஷமும் இருள் சூழாமல் உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ தைரியமாக இரு. கஷ்டங்கள் வரும்போது தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்யணுன்ற அந்த யோசனைகள் உனக்கு வரும். கஷ்டமும் பிரச்சனையும் இல்லைனா வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணமே உனக்கு வராது என் செல்லமே. வாழ்க்கையில் மனிதனுடைய இயல்பான குணங்களில் கோபமும் ஒன்று தான். ஆனால் அப்படி உனக்கு அதிகபட்சமாக கோபம் வரும்போது கோபப்பட்டால் என்னென்ன விஷயம் நடக்கும்ன்றத மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு நீ அமைதியாக ஆனாலே உன் வாழ்க்கை ஆனந்தமாக மாறிடும். முதல்ல உன் மனசில் இருக்கக்கூடிய குறைகளையெல்லாம் களைந்து தூக்கி போடு. அப்போது தானே நான் கொடுக்க போகிற நிறைவான வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கையையும் என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் உன்னால் பெற முடியும். அதை விட்டுட்டு கிடைச்சதையெல்லாம் நினச்சி குறப்பட்டுக்கிட்டே இருந்தீனா நான் உனக்கு கொடுப்பதை எப்படி பெறுவாய்? எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. இத்தனை நாளாக துன்பத்தில் இருந்த ஓ வாழ்க்கையில் இப்போது கனவுல கூட பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கொடுப்பதற்காக தான் இந்த பதிவை கேட்க சொன்னேன். இதன் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தெரியாத விஷயங்களும் புரியாத விஷயங்களும் கூட புரிய வரும் என்று போய் முதல்லையே செலவு செஞ்சுட்டு அப்புறமாக அந்த கடனை அடைப்பதற்காக சம்பாதிக்கும் காலத்தில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த உலகமே தலைகீழாக மாறிப்போன இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையிலையும் தலைகீழான நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கத்தான் போகுது என் செல்லவே. என்னதான் படுத்தாலும் விழுந்து புரண்டாலுமே உடம்புல ஒட்டுறது தான் ஒட்டும். அதே போல் நீ என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும்
சொத்து சேர்த்து வச்சாலும் சொத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சாலும் உனக்குன்னு உன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதானே கடைசி வரைக்கும் நிலச்சிருக்கும். இந்த வராகி அம்மாவோட பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்ட உன் வாழ்க்கை இனி நிச்சயம் மகிழ்ச்சிகரமானதாகத்தான் இருக்கும். இத்தனை நாளா அளவு கடந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே, என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு வருத்தப்பட்ட உனக்காகவே எல்லையில்லாத சந்தோஷத்தை தருவதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். முதல்ல உன்னுடைய ஆதங்கத்தை தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் ஆக்கப்பூர்வமாக யோசிக்க ஆரம்பி. நீ நேர்மறையாக சிந்திச்சாலே உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொண்டு வர முடியும் என் செல்லமே. இத்தனை நாளாக எதுக்காக நீ காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது. உன் வாழ்க்கையே இனி இன்பமாக மாறப்போகுது. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது இனி நீ எதுக்காகவுமே கவலைப்படக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் ஒரு குறையும் வராமல் உன் மனசில் இருக்க குறைகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் களைஞ்சு தூக்கி போடுறதுக்காக தான் நான் அருள் செய்ய வந்திருக்கேன். இனிமே உன் மனசுக்குள்ள கவலையோ பயமோ தற்பெருமையோ அகம்பாவமோ சந்தேகமோ பொறாமையோ இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் ஒன்று உன் வாழ்க்கையில் உன் மனசுக்குள்ளே இருந்தாலும் அதுதான் உனக்கு தடையாக இருந்து உன்னை ஜெயிக்க விடாமல் உன்னை அழிச்சிடும். அதனால் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. சகல செல்வங்களும் சகல சந்தோஷங்களும் இனி தானாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. நீ சந்தோஷமா இருக்கிறதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. அதனால எப்போதுமே மனநிலையை மேம்படுத்து. உற்சாகம் உன் வாழ்க்கையும் அமைதியா சந்தோஷமா உற்சாகமா புத்துணர்ச்சியோட புது வாழ்க்கையாக மாறும் என் செல்லமே. யாரெல்லாம் உன்னை கால் தடுக்கி கீழே விழ வச்சாங்களோ அவங்க முன்பாகவே உன்னை ஜெயிச்சு வாழ வைப்பேன். யாரெல்லாம் உன்னை அழுக வச்சாங்களோ அவங்க முன்னாலேயே நீ சிரித்து சந்தோஷமாக வாழும்படியும் நான் செஞ்சு காட்டுவேன் செல்லவே. நீ ஒரு விளக்காக இருந்து உன்னுடைய விளக்கில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தை அணைப்பதற்காக காத்து போல யார் பறந்து வந்தாலும் உனக்கு வெளிச்சமா நான் இருந்து அந்த இருள் உன்னை சூழாம நிச்சயமாக இருக்கணும். செலுத்தவோ கேளு. உனக்காக நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாம தைரியமாக இரு. எல்லா ஆபத்துகளில் இருந்தும் உன்னை முழுமையாக காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையோடு இருந்தினாலே உன் வாழ்க்கை மாறும். உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாமேன்னு செல்லமே. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ அதுக்காக கவலைப்பட வேணாம். ஏன்னா இருக்கேன். உன் மனசில் ஆசையே இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு நினச்சினா அது ஒன்னாலேயே முடியதான் மாட்டேங்குது. பரவாயில்ல, ஆசை இருக்கட்டும், அதை அடைவதற்கான முயற்சியும் இருக்கட்டுமேன்னு செல்லமே. இந்த வராகி அம்மாவை நீ மனசார வேண்டும் போது நீ நினச்சதையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். என்னை நம்பின உன்னை நான் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் என் செல்லமே. உன் உள்ளத்தில் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது உன் மனசில் நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும். தூய்மையான நல்ல உள்ளமும் நல்ல குணத்திற்கான செயலையும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்காக நிச்சயமா யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உன் கூட உனக்கு துணையாகவே நான் நிற்பேன். நீ நம்பிக்கையோட வாழ்க்கையில் நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாமேன்னு செல்லமே. உன் விதியிலேயே சதி எழுதப்பட்டிருந்தாலும் அதை உன்னுடைய மதியால் ஜெயிக்க முடியும். ஆனால் அந்த சதிதான் உன் விதின்னு இருந்தா அதிலிருந்தும் உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த வராகி அம்மா உன் கூடவே இருப்பேன். உனக்கு எதிராக விதியும் சதியும் எது வந்து செஞ்சாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. உனக்கு வந்திருக்கிறது இவ்வளோ பெரிய கஷ்டம், இவ்வளோ பெரிய சோதனைன்னு இந்த வராகி அம்மா கிட்ட வந்து சொல்ல வேண்டாம். உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்னு உன்னுடைய பிரச்சனைகள் கிட்ட போய் சொல்லு. ஏன்னா பிரச்சனைகள் எனக்கு கால் தூசி போல. உன் வாழ்க்கையில் ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த தூசிகளையும் தும்புகளையும் காத்தோடு காற்றாக பறக்க வைக்க என்னால் முடியும்னு நீ நம்பு என் செல்லமே. யாராவது உன்னை ஒதுக்கி வச்சாலும் அவமானப்படுத்தினாலும் அலட்சியப்படுத்தினாலும் கவலை வேண்டாம். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ
அதே தூரத்தில் வாழ கற்றுக்கோ. உன் கூட நான் இருக்கிறனே, அது போதாதா? உன் பக்தியை ரசிப்பவளும் உன்னை ஏற்றுக்கொள்பவளும் தான் இந்த வராகி அம்மா. அப்படி இருக்கும்போது இந்த உலகம் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் எதுக்காகவும் நீ கவலைப்பட வேணாம். உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் யாராவது எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதற்கெல்லாம் உன்னுடைய நிம்மதியை நீ விலையாக கொடுக்க வேண்டாம். எப்பவுமே நிம்மதியாக அமைதியான பிள்ளையாக இரு. இன்னும் கொஞ்ச காலம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டீன்னா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை உண்டாக்குவேன். இப்போதே உன்னை ஆசீர்வதிச்சு பாகியம்மா உன் வீடு தேடி வந்திருக்கேன். உன்னுடைய சிந்தனையும் உயர்ந்த எண்ணங்களும் எப்போதுமே உன்னை நிம்மதியாக வைக்க உதவும். நீயும் நல்ல சிந்தனையோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்து விடு என் செல்லமே. சில விஷயங்களை நான் காலம் கடந்து செஞ்சாலும் நிச்சயமாக உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய விதத்தில் காலத்தால் அழிக்க முடியாததாகத்தான் கொடுப்பேன். எனக்கு எத்தனையோ உருவங்கள் இருந்தாலும் உன் உள்ளத்தில் எப்போதும் நீக்கமர நிறைந்திருக்கும் அம்மாவாக இருக்கதான் நான் ஆசைப்படுறேன். நிச்சயமா உனக்கான நல்லதை நான் நடத்துவேன்னு நம்பு. உன் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்கள் அனைத்துமே நீ எடுக்கக்கூடிய முடிவில் தான் இருக்கு. எல்லா விஷயங்களையும் சரியாக யோசித்து சிறப்பான முடிவெடு. கண்ணீரை தொடச்சிக்கிட்டு என்ன செய்யணுமோ அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பி என் செல்லமே. நன்மைகளை செய்வதற்காக நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு கவலை? வாழ்க்கையில் என்னால் எதுவுமே பண்ண முடியலையேன்னு நீ கவலைப்படவே வேணாம். இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட நீ நினைக்கிறது எல்லாத்தையும் உன்னால் முடிக்க முடியும். அதுவும் நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. பிரச்சனைகள் எல்லாமே அந்த நிலவு போல தான். நிலவு ஒரு நாளைக்கு வளரும், ஒரு நாளைக்கு குறைஞ்சு காணாமல் போகும். இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக இருந்து வளர்பிறை போல உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். உன் மனசு உடையும் சூழ்நிலைகளில் எல்லாம் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டீன்னா புது தெம்பும் தைரியமும் உனக்குள்ளே வரும். நீ யாரையும் திருத்த நினைக்காத, தோத்து போயிடுவ. ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் யாரையும் உன்னால் மாற்றவோ திருத்தவோ முடியாது. அதை திருத்த வேண்டியதையும் சரி செய்ய வேண்டியதையும் இந்த வராகி அம்மா என்கிட்ட விட்டுட்டீன்னா அவர்களை சரியான முறையில் நான் திருத்தி மாற்றி காட்டுறேன். அது வரைக்கும் உன் வேலையை மட்டும் நீ அமைதியாக பார்த்தாலே போதுமே செல்லமே. இனிமே நீ கலங்கி நிற்கணுன்ற தேவையே இல்லாமல் நீ நினச்ச காரியங்களையெல்லாம் மகிழ்ச்சிகரமாக முடிச்சு தர்றேன்.